அருமையான பரிசு. பாரு மைலி, எனக்கு ஒரு சாக்லேட் பூனைக்குட்டி இருக்கிறது. பாரு, குளிர் இல்லையா? ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த கவர்ச்சியான நண்பரை எப்படி விரும்புகிறீர்கள்? வாவ், அதை நான் அணைக்கட்டுமா? தயவு செய்து அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். ஐயோ, இல்ல, வேண்டாம். அவன் விளையாட விரும்புகிறான் போல் இருக்கிறது. பாருங்கள். ஆஹா, உனக்கு ரிப்பன் பிடித்ததா? உனக்காக ஒன்றை வெட்டி தருகிறேன். அட வாவ். ஓ, நீ பூனைக்காக ரிப்பனை வெட்டினாய். சரி, இது உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். நூல்கள் மற்றும் நெசவு கம்பிகளின் உதவியுடன் நான் உங்களுக்கு ஒரு தொப்பி நெசவுவேன். நீ என்ன பண்ற? பாத்தீங்களா? இங்கே உங்களுக்கு. ஓ, எவ்வளவு அழகா இருக்குது. ஓ வாவ், மைலி, நீ அருமையா செய்கிற. உன் பூனைக்குட்டி மிகவும் அழகா இருக்கிறது. எனக்கு தெரியும், ஆனால் அவன் பசிக்கிறான் போல. இப்போது நான் அவனுக்கு பால் கொடுக்க போகிறேன். இந்த சிறிய கிண்ணத்தில் குடிப்பது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுங்கள் குட்டி. ஓ, அவனுக்கு இது பிடிச்சிருக்கிறது போல. அவர் ரொம்ப இனிமையா குரல் கொடுக்கிறார். சரி, இப்போது எனது மின்குஞ்சை முயற்சிக்க எனது முறை. ஏனெனில் இது சாக்லேட் ஒன்று. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ருசியானது, அதுவே அருமை. ஓ ஆம், ரொம்ப நல்லது. அவர் ரொம்ப சுவையா இருக்கார். நான் நிறுத்த முடியல. ஓ இல்ல, பார்க்காத பூனைக்குட்டி. டேனிய பார்க்காத. இந்த மதிய உணவு உனக்கு பிடிக்காம இருக்கலாம். வாங்க, இது சூப்பர் கூல் சாக்லேட். வாலோட கூட. சரி, இப்படி வாலை பயன்படுத்த போறேன். அதை ஊத்துவோம், கொஞ்சம் கலக்கவும். ஓ, இதோ எனக்கு சாக்லேட் பால் மற்றும் சாக்லேட் கிடைத்து விட்டது. நீங்க மிகவும் நகைச்சுவையானவர் டேனி. ஓ ஆம், முடிச்சு விட்டேன். இதை பரிசோதிப்போம். இதோ ஒரு ஸ்ட்ரா. சுவையா இருக்குது. வாவ், அது அருமை. டேனி, நீ ஒரு மிக குளிர்ந்த பானத்தை தயாரித்தாய். ஏய், கேட்காமல் தொடக்கூடாது. சரி, நான் உங்க காக்டெயில சுவைக்கலாமா? தயவு செய்து. என்ன அப்படி பார்க்காத. சரி, நான் தொடருகிறேன். அது என்ன மீண்டும்? நாங்கள் இதை செய்ய அனுமதிப்பீர்களா? தயவு செய்து. நான் எப்படி மறுக்க முடியும்? இதோ, நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். வாவ், நன்றி. எவ்வளவு சுவையா இருக்கிறது. சரி, வாவ், எவ்வளவு மக்காச்சோளம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். எனக்கு மக்காச்சோளம் பிடிக்காது. என்ன ஒரு வருத்தம். கவலைப்படாதா, நானே இருவருக்காகவும் சாப்பிட முடியும். என்ன நடக்கிறது? ஏன் அதை கடிக்க முடியவில்லை? உஃப், நான் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்லை. நான் சொன்னதை திரும்ப பெறுகிறேன். இப்போது அதை சாப்பிட விரும்பவில்லை. ஹே, நீ எனக்கு உதவ முடியுமா மைலி? ஓ சாரி. வாங்க. அது எளிதாக இல்லை, ஆனால் அது நகைச்சுவையாக இருந்தது. சரி, இப்போது என் மக்காச்சோளத்தை முயற்சிக்க வேண்டும். என்ன இது? மக்காச்சோளம் இல்லை, இது சாக்லேட். ஓ ஆம், மக்காச்சோளத்திற்கு பதிலாக சாக்லேட் கிடைத்தது. எனக்கு அதிர்ஷ்டம். ருசியாக இருக்கிறது. சரி, எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறான். வாவ், நீ உதாஜ் தாய். ஓ, என் மக்காச்சோளம் கல்லை போல கடினமாக இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓ, ரொம்ப நல்லது. ஆமா, எனக்கு தெரியும். நீங்க என்னை அப்படியே ஏன் பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் முழுமையாக மறந்துவிட்டேன். மக்காச்சோளத்தில இருந்து பாப்கார்ன் செய்யலாம். இதை எடுத்துக்கொள்ளட்டும், இதையும் எடுத்துக்கொள்ளட்டும். ஏய், நீ என்ன பண்ற? இது என் சாக்லேட் மக்காச்சோளம். டேனி, இது நல்லதா இருக்கணும். ஓ, என்ன நம்புங்க, அது அப்படிதான் இருக்கும். நிறுத்து. எனக்கு என் சாக்லேட் மக்காச்சோளத்தை திருப்பி கொடு. ஓ டேனி, நான் இப்போ உன்கிட்ட ரொம்ப கோபமா இருக்கிறேன். சரி, இது முடிஞ்சது. வாவ்,
நடக்குது? நாம் ஒரு பாப்கார்ன் இடையோட இருந்தோம். பாருங்கள், அது மிகவும் சுவையாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இந்த முறை என்ன கிடைக்க போகிறது? வாவ், ஒரு முட்டை. ஆமாம், எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை கிடைச்சது. பாரு, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இத சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. நீ என்ன சொல்ற மைலி? எனக்கு உண்மையான முட்டை கிடைச்சது. ஓ, நான் கச்சா முட்டை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அடுப்பில் தண்ணீர் வைக்கிறேன், கொதிக்க விட்டு முட்டையை சமைக்கிறேன். அது எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு சாக்லேட் முட்டையை திறந்து உடைப்பதுதான். ஓ ஆமாம், இப்போது இந்த சிறிய துண்டுகளை சுவைக்கலாம். ஓ, மிகவும் நல்லது. வெள்ளை மற்றும் பால் சாக்லேட் சேர்க்கையை நான் விரும்புகிறேன். ஹே மைலி, அதை பற்றி நினைக்க கூடாது. உன்னை நான் அறிவேன். ஓ, என் கிண்டர் சாக்லேட்டை நான் எனது மகிழ்ச்சிக்காக அனுபவிக்க விடு. நிறுத்து, என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்காதே. சரி, இங்க என்ன இருக்குது? பெரிதாக்கி கண்ணாடி எவ்வளவு விசித்திரமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது. இப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸ்ரீமேஷ் இங்க என்ன செய்றார்? அவர் சிச்சுவா இருக்கிறார் போல, ஏனெனில் அவர் அப்படியே ஒளிர்கிறார். சோ, உன் நடனம் அருமை ஸ்ரீமேஷ். மைலிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். சரி, என்ன? இல்ல, அத நீரில் எரியாதே. கோழி அங்கே முட்டை உடைக்கிறது. இல்ல மைலி, இல்ல. அருமை. ஆஹா, நீ அவனை காப்பாற்றினாய். பயப்படாதே, நாங்கள் உன்னை காயப்படுத்த மாட்டோம். நண்பர்களாக இருக்கலாம். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். வாவ், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இப்போது நமக்கு புதிய செல்லப்பிராணிகள் இருக்கிறதா? ஹூரே! சூப்பர். நம்முடைய செல்லப்பிராணிகளை பாருங்க. எனக்கு ஒரு குஞ்சு கோழி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அழகான சிறிய பூனை இருக்கிறது. ஆமா, அது உறுதி. நாம் ஒன்னா வாழ்வோம். நம் புதிய நண்பர்கள் நண்பர்களா மாறி இருக்காங்க போல. பாருங்க. ஆஹா, அங்க சேர்ந்து அழகா இல்ல. மேலிசா, உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா? இல்ல, நீயே முதல் பார்வை. வழக்கம் போல். சரி, பார்க்கலாம். ஓயே, சிவப்பு மிளகு. என்ன அச்சம்? இது மிகவும் காரமாக இருக்கும். உன்னை பற்றி என்ன? பார்த்து பார்ப்போம். ஓ, எனக்கும் சிவப்பு மிளகாய் இருக்குது. ஜெல், முதல்ல நீயே முயற்சிக்கிற. என்ன? இல்ல. வா நீ. சரி, கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம். ஆப்டஸ், இது சமம். சரி, இதை ஒன்றாகவே செய்யலாம். ஹூஎன். ஓ இல்ல. சரி, அது அப்படி இல்லை. காத்தீரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. உன்னிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை. இது ரொம்ப காரமா உள்ளது. ஆமாம், இப்போதே உணர்கிறேன். நீ என் சாக்லேட் ஊறுக வைத்திருக்கிறாய். நீ எப்படி அதை செய்ய முடியும்? மன்னிக்கவும் மெலிசா, உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம்? சரி, நான் அதை நக்க முடியும். இது இன்னும் சுவையாக இருக்கு. ஐசிய மன்னித்து விடு. இது சிவப்பு மிளகாய். பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன். ஜில், இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வாவ், எவ்வளவு குளிராக இருக்கிறது. இது ஒரு தங்க ஸ்லிப். என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன. சரி, என் செருவத்தை பார்ப்போம். என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது. இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள் மெலிசா. பேசியது சாக்லேட். நெருக்கமா பாப்போம். இதோ எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்னு இருக்குது. அருமை. இத பருகி பாக்குறேன். ரொம்ப ருசியானது. ஜால், ரொம்ப நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதல்ல. நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன். ஹியூகோ, என்னிடமும் சாக்லேட் ஒன்னு இருக்குதா? அதை நான் ருசிக்கலாமா? ஆனால் அது உன்கூடியது போல தெரியவில்லை. அதை நான் அணிந்து பார்க்கலாம். அப்படித்தான். ஓ இல்ல. ஜில், நீ உயிரோடு இருக்கியா? நீ ஓகே தானே?
ஜில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆம், நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன். மிகவும் குழு குழு. நான் அருமையாக இருக்கிறேனா? மேலிசா, வா ராஜகுமாரி, உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன். வணக்கம் இளவரசே. எனது பெயர் மெலிசா. எனக்கு உன்னில் நாட்டமில்லை. என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது. தயவு செய்து என் மனைவியாக இருங்கள். அடடே, நீ செம்ம அழகா இருக்கே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓஹோ, நேரம் போய்க் கொண்டிருக்கிறது போல இருக்கு. இல்லை, அழகான தேரம் பூசணிக்காய் ஆகிவிட்டது. என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும். கொம்பே, நீ ஏழ இல்ல, எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம். நீயும் பொருத்தம் இல்ல. என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன். மெலிசா, நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் இருக்கலாமா? அருமை, பார்ப்போம். ஓ, அழகு சாதனங்கள். நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன பற்றி என்ன? என்னவோ ஆம், எனக்கும் மேக்கப் உண்டு. ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட்டாலா செய்யப்பட்டது? வரிசையாக சென்று பார்த்து விடுவோம். ஜில், நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன். நல்லது, அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம். ஜில், எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது. நீ உன் மேக்கப்பை சாப்பிடலாம். ஓ, நான் விரும்புகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த லிப்ஸ்டிக்குடன் தொடங்க விரும்புகிறேன். இதை போட்டு பார்த்து விடலாம். இது அருவருப்பாக இருக்கிறது. நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா. எனக்கு உண்மையான மேக்கப், உன்கிட்ட சாக்லேட். வாங்க, உன்னுடையதை சாப்பிடு. அது நல்லா இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன். இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது. அப்படியே சுவையாவும் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன். நம்ம இயோல்குல்த்தை பொட்டிக் கொள்வோம். ஜில், என்ன செய்ய பார்ப்பது? ஹே, உன் மேக்கப்பை காட்டு. ஆஹா, நீ ஒரு பிசாசு. ஓஹோ, என் உடம்பு சரியில்லை. நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன். இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது. இது ரொம்ப சுவை. இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது. நிறுத்து. ஹோம் அமிர்ஸ் ஃபைன்ட்ரன். வாவ், யூடியூப் பட்டன். இது என்ன பண்ண வேண்டியது உனக்கு தெரியுமா? உனக்கு காட்டுகிறேன். இந்த வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு. மெலிசா, பொட்டனிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள். நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள். முயன்று பார்த்து விடலாம். அழுத்தம். அது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம். அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும். இப்போதே வா. எது கவலை குட்டீஸ்? ஜிம்மி, இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனக்கு நீ காப்பாத்து. பைத்தியமா? நான் கரப்பான் பூச்சி கலங்குறேன். இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க. நன்றாக, இன்றைய சிறுவர்கள், நான் அதை கண்டுபிடித்து விடுவேன். மெலிசா, அதை பிடித்து பார்க்க வேண்டும். வா, முயற்சி செய். என்ன என்ன? இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. சாக்லேட் தான். நீங்க இழந்துருச்சு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஜில், உன்னால என்ன? பார்ப்போமா? ஓஹோ, ஒரு அடைமொட்டு. அது மிகவும் அழகு. உன்னை காஸ்பர் என்பேன். இஷ், அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா? அது கேவலமாக இருக்கு. இவை என்னுடைய நண்பர்கள். எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும். அதை கார்ட்போர்டால் செய்துடுவேன். எனக்கு சிறிது நேரம் வேண்டும். அப்பொழுது இது தயாராகி விடுகிறது. இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி. மெலிசா, நீ என்ன நினைக்கிறாய்? சரி, நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் வணக்கம் கேஸ்பர், நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன். வரவேற்கிறேன் செல்லமே. இதில் உனக்கு மகிழ்ச்சியானது. இருந்தாளா? என்ன? மூக்கை குத்தாதே. என்னுடைய கிளட்ச் கீழ் என்ன உள்ளதுன்னு பார்க்கலாம். உஃப், மீன். அது மூன்றா? என் இஷ்டம் இல்ல. என்னிடம் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, என்னிடம் மீன் கூட இருக்கிறது. ஆனால் யாரிடம் தான் சாக்லேட் இருக்கிறது? என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது. இது அருமை. நான் பசிதான் எடுக்கிறேன். என் பாட்டியை கூப்பிடலாம். அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார். ஹலோ பாட்டி. ஹை. ஹலோ தேவியே, இது மீனாஷ். பழையது, அது உனக்காக சமைக்கிறேன். நன்றி. மெலிசா, நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? காத்திரு, இது அவளின் கார்ட்போர்டு நகலா? அது போதாது. மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. Jill, insurance safe for Rambrella. The Ralgarka. Ai, aviliede Fonsels aan Frapsel. Dat al 3 years so. I'm the R210 1,10.
ஓ அது சிறந்ததா. இப்போது நான் அதை முயற்சிக்க வேண்டும். அது சந்தேகமாக தெரிகிறது. அட இது உண்மையில் ரொம்ப நல்லது. இது சாக்லேட். ஜில் பார்க்கவும் மீன் சாக்லேட். நான் எதுக்கு பயந்தேன்? ருசியா இருக்குது. ஓ பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார். ஒரே அவர். அது செம கியூலாக இருக்குது. பாட்டி, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நன்றி. வா, உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன். ஐயே, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாவூறிக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது. ஆம், அதை செய்வோம். முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள். ஒரு துண்டு வெட்டி எடு. வாவ், இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது. ஐயே, இது மிகவும் நல்லது. நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை. டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க. ருசியாக உள்ளது. ஜில், இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நான் கூட அதை பெற வேண்டுமா? நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா? இல்லை, இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம். சரி சரி, உன் விலங்காக ஆகிவிட்டது. எனக்கு புரிகிறது. மெலிசா, நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய். முதல் க்ளோஸை திற. ஓ, காத்திருந்து பார். அது என்ன? பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஜில், விளக்குங்கள். மெலிசா, என்ன செய்கிறாய்? பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த காகிதத்தில் வரை. ஓ சரி, முயற்சிப்போம். எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, எனக்கு சாக்லேட் இருக்கிறதா? இல்லை, இது உண்மையான காகிதம். ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள்? நீ ரசித்ததை பார். சரி, திறந்து பார். எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. பார்க்கலாம். பென்சில்கள் மற்றும் காகிதம். அருமை. இதை பரிசோதிப்போம். ருசியா இருக்கிறது. சூப்பர். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது நல்லாவே இருக்குது. ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன்? இது நாணக்குறை. நான் மிகவும் பசிக்கிறேன். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன். அட, எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே. இது உண்மையான கேக்கா? வாவ். ஜில், என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன. நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன். ருசியாக இருக்கிறது. அத்தனை சுவையாக இருக்கிறது. உண்மையா? நான் முயற்சிக்கலாமா? இல்ல அது எனது மட்டும். இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைய வேண்டும். ஆச்சரியம். சரி. அடி, இது பிரவேசித்தது. மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது. முயற்சி செய்வோம். மெலிசா, எனக்கு உடன் பகிருங்கள். இல்லை, என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. க்ளோஷின் கீழே என்ன இருக்கிறது? கண்டுபிடிப்போம். ஓ, இது ஒரு முள்ளம்பன்றி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை நினைக்கலாம். காத்திரு. ஏதோ தவறு இருக்கிறது. இந்த முள்ளுகள் விசித்திரமாக இருக்கின்றன. இதை முயற்சிப்போம். வாவ், அவை சாக்லேட். மெலிசா பற்றி என்ன? ஓ, எனக்கு ஒரு உண்மையான எறும்பிச்சான் இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவனை மிகவும் நழுவ விரும்புகிறேன். இங்கே வா. ஐயோ, இது வலிக்கிறது. நான் முள்ளம்பன்றியின் முள்ளில் குத்திக் கொண்டேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் கையுறைகள் அணிந்து என் முள்ளம்பன்றி மீது கையசைக்கலாம். ஆமாம், அது மிகவும் நல்லது. நீங்கள் மிகவும் இனிமையானவர். உங்கள் முள்ளம்பாண்டிக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. நன்றி. என் எலுமிச்சை முள்ளம்பன்றியை இங்கே வைக்கலாம். ஓய்வெடு அன்பே. ஒரு கடற்கரை குடை, ஒரு மேசை மற்றும் குளிர்ந்த கண்ணாடிகளை சேர்ப்போம். இப்போது என் முள்ளம்பன்றி ஓய்வெடுக்கிறது. ஓ, என் சாக்லேட் முள்ளம்பன்றி சாப்பிட நேரம் வந்துச்சு. இதை பரிசோதிப்போம். ருசியா தெரிகிறது. ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாத்திரத்தை பிடி. ஏன்? ஓ, நான் கண்டுபிடித்தேன். நாங்கள் முட்டாளை பாத்திரத்தில் வைத்து அடுப்பை ஆன் செய்கிறோம். முட்டாள் விரைவாக உருகிவிட்டது. இப்போது சாக்லேட்டை குவளைகளில் ஊற்று. இந்த அழகான மடுக்களை எச்சரிக்கையுடன் பாருங்கள். அப்படியே மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கவும்.
இப்போது நாம் சூடான சாக்லேட்டை சேர்ந்து குடிப்போம். ஓ நன்றி ஜேன். நமக்கு ஓ காத்திரு ஜான், எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் முள்ளம்பன்றிக்கு கொஞ்சம் ஊற்றுவோம். அவனுக்கு இது பிடிக்கும் என நிச்சயம். இப்போது நாமெல்லாம் சேர்ந்து சூடான சாக்லேட்டை குடிக்கலாம். ருசியானது. வாவ், இது அழகு சாதன பொருட்கள். அருமை. அது அருமையாக இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கிறது. என்னிடமும் மேக்கப் உள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. எனக்கு உண்மையில் எனது மேக்கப் செய்ய வேண்டும். உதடுகளுடன் தொடங்கலாம். என்ன அழகு. நான் லிப்ஸ்டிக் போடவும் விரும்புகிறேன். பார். குளிர், ஆனால் லிப்ஸ்டிக் மிகவும் இனிப்பு. காத்திரு, இது சாக்லேட். ருசியாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. என்கிடம் சாக்லேட் மேக்கப் உள்ளது. கூல். ஓ பெரிய விஷயம். மேலும் நான் ஒரு கூல் மேக் ஓவர் செய்ய முடியும். முதலில் நான் கண்ணிழல் போட போகிறேன். பின்னர் கன்னத்தில் பிளஷ். சிறிது ஹைலைட்டர். அருமை. அது அழகாக மாறியது. நான் சரியாக இருந்தேன். ஆனால் எனக்கு சாப்பிடக்கூடிய சாக்லேட் கண்ணாடி இருக்கிறது. இது மிகவும் சிறந்தது. ஓ என்ன தனியாக விடு ஜென். சரி, பேலட்டை ருசிக்கலாம். உள்ளடக்கம் துபாய் சாக்லேட். வாவ், நிமிஷம், என்ன செய்றாய்? ரொம்ப சுவையா மணக்கிறது. Swiss Watt Perfume den Urtfilsmerchen sind auch die Ausdrücke, aber es Heels Kinnadi als Campiel Starquam. Lipsure Ear Dunderades. ஓ, இப்போது என்ன அழகி என்று பாருங்கள். வாவ். ஜேன், உடனே என்ன மீதம் உள்ளது? ஓ, அது சாக்லேட் டீசல் போல தெரிகிறது. ஆஹா, ரொம்ப சுவையா இருக்குது. மெலிசா, உன் முகத்தில் சாக்லேட் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு கழுவி விட முயற்சிக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக. தயார். ஆப்ஸ், நாப்கின் சாக்லேட்டில் மூடப்பட்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை. என்ன பிரச்சனை? நிமிஷம், நான் பார்ப்பேன். கண்ணாடிய கொடு ஜேன். ஓ இல்ல, என்ன நடந்தது என் முகத்துக்கு? வாவ், இது ஒரு பாதுகாப்பு பெட்டி. குளிர். இது உள்ளே என்ன இருக்கிறது என்ற ஆச்சரியமாக இருக்கிறது. ஜேன், கண்டுபிடிப்போம். பாதுகாப்பு பெட்டியை திறப்போம். இது வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அதை திறப்பது? சரி, நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ நிமிடம், எனக்கு ஒரு முடிமுள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி பார்க்கலாம். நிறுத்து ஜேன், இன்னும் அருகே வராதே. சரி, என் செஃபை திறக்கலாம். சரி, என்ன பிரச்சனை? ஓ, இது சாக்லேட். அப்போ உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் இதை உடனே திறக்க முடியும் என்று நம்புறேன். வாவ், உள்ளே இன்னும் சாக்லேட்கள் இருக்கின்றன. பாருங்கள். கோல். ஆனால் நான் இன்னும் பிஸியாக இருக்கிறேன். என் முடி முள் இப்போது வளைந்து விட்டது. சரி, இது ஒரு இதயம். ஆனால் இது பாதுகாப்பை திறக்கவில்லை. காத்திருங்கள், எனக்கு ஒரு குருவி கம்பி இருக்கிறது. சூப்பர். இப்போது நான் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு பெட்டியை திறக்க முடியும். ஏன் இது வேலை செய்யவில்லை? மெலிசா செஃபுடன் மிகவும் பிஸியாக இருக்கும்போது நான் எனது கையில் உள்ள சில மிட்டாய்களை முயற்சிக்கிறேன். முதலில் செஃப்பை உடைப்போம். ஆமாம், இது வேலை செய்தது. இப்போது எனக்கு எல்லா காண்டிகளும் உள்ளன. சூப்பர். நான் சாக்லேட் சாப்பிடலாம் மற்றும் இனிப்புகள் சாப்பிடலாம். அவை மிகவும் சுவையாக உள்ளன. வாங்க. அது நன்றாக வேலை செய்யவில்லை. குரோபார் உடைந்து விட்டது. அப்போ நான் ஒரு தேர்வு மட்டுமே உள்ளது. டைனமைட். விரைவில் ஒரு சிறிய வெடிப்பு இருக்கும். ஓ ஆமா, இறுதியாக. ஏய், என்ன? அது கூட வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ ஜேன், அருகே வராதே. காத்திரு. குறியீடு மறுபுறம் இருந்ததா இந்த நேரம் முழுவதும்? முயற்சி செய்கிறேன். ஓ ஆம், இது வேலை செய்தது. உள்ளே
உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு ஆட்டை போல தெரிகிறது. யாரிடமிருந்து வந்தது? என்ன, திருடன் எல்லாவற்றையும் திருடி விட்டானா? ஓ இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. மெலிசா, வாருங்கள், இங்கே மிட்டாய் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். சூப்பர், நன்றி. ஐயோ, பூண்டு நாற்றம் கொளுத்துகிறது. நான் உண்மையில் இதை சாப்பிடணுமா? மேலும் எனக்கு சாக்லேட் பூண்டு உள்ளது. கொள், இது ருசியாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஏய், அருவருப்பு. இதுக்கு மோசமான வாசனையும் உள்ளது. ஓ இல்லை, மூச்சின் பின் வாசனை மிகவும் மோசமானது. நான் உன்னை பார்க்க கூட முடியவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பூண்டு துண்டுகளை கத்தியால் வெட்டப் போகிறேன். அது வேலை செய்தது. சுவையாக இருக்கிறது. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஓஹோ, இது ஒரு சிறந்த யோசனை. நானும் என் பூண்டு இப்படி தோல் உரிக்க விரும்புகிறேன். இதை முயற்சிப்போம். வாங்க, இப்போ அது வேலை செய்தது. இதை பரிசோதிப்போம். ஓ, இன்னும் அருவருப்பாக இருக்கிறது. ஓ நல்லவ, என் வாயிலிருந்து ஒரு மோசமான வாசனை வருகிறது. ஆம், நீ சரியா சொல்ற. அரே, இந்த பூண்டு பற்களை சாப்பிட இன்னொரு வழியை கண்டுபிடித்தேன். நான் அதை பிரஸ்ஸில் வச்சு அழுத்துகிறேன். ஆமாம், இப்போது எனக்கு சாக்லேட் ஸ்பெகட்டி உள்ளது. அருமையாக இருக்கிறது. மெலிசா, உனக்கு ஒன்று தேவைதானா? இல்லை, நன்றி. வாங்க, இது சுலபமாக இருக்கலாம். சரி சரி, நீங்க சரியாக இருக்கலாம். வெள்ளை பூண்டு உள்ள வைக்கலாம். நேராக என் வாயில் அழுத்து. ஓ, நன்னாவே தெரியுது. ஆனா இன்னும் அருவருப்பாவே இருக்குது. எனக்கு இன்னும் மோசமாவே வருது. நான் போறேன். ஏய், என்ன வாடை. வாவ், இது ஐபோன். புதிதாக வந்த ஐபோன். எவ்வளவு குளிர். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், எனது பிடித்த டிக்டாக். ரொம்பவே வேடிக்கையாக இருக்கிறது ஜேன். எனக்கு சாக்லேட் ஐபோன் இருக்கிறது. கோல், இதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் புகைப்படங்கள் எடுக்கிறீர்களா? ஆம், இது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. என்ன என்ன? ஆனால் எப்படி? நீ மிகவும் மோசமாக இருந்தாய். இப்போ இந்த கோணத்தில் இது கண்டிப்பாக மோசமாக இருக்கும். ஏன்? என்ன? இது இன்னும் சிறப்பாகவே தெரிகிறது. நான் என்னை படம் எடுத்தால் என்ன ஆகும்? என்ன இது? என்னால் ஏன் வேலை செய்யவில்லை? எப்படி இது சாத்தியம்? சரி, நாமும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம். சீஸ். என்னை இடையூறுபடுத்தாதே. ஏன்? என்ன? நான் இன்னும் மோசமாகவே இருக்கிறேன். ஆனால் ஜேன் அழகாக இருக்கிறாள். எனக்கு இந்த ஐபோன் தேவையில்லை. எனது புகைப்படங்களை பார்க்க விரும்பவில்லை. மற்றும் நான் உங்களுடன் சில சாக்லேட் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவலைப்படாதீர்கள். நன்றி, இது உண்மையில் சிறந்தது. அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டில்ஸ் கண்டிஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும்.
இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிடில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். உமக்கும் சில சாப்பாடுகளை உருவாக்க வேண்டும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. En cheers voor dames is der brief pretty. There is voor sterk van der zerju en de போயா, நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். ஓ இல்லை, எப்படி கையாளுவது? அடடா! எனக்கு கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? பொன் அபெர்டிட். எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன, எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்று அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை, ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். Others trees are still. அச்சொன்றம் முற்றிலும் மாறுபட்டது. முறம் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது. அது சமையலாளர். Strike It's variability. இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது. இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள், எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள், மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோக். நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. கூரே, எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா?
மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் இது ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. அது கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள ஒன்று முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். மற்ற ஸ்பாரிக்காய்கள் வளமும் பிடிக்கும். மசாலா வேலையாகி விட்டது. கேக் லெவல் பண்ணி ஆரம்பிக்க நேரமாகி விட்டது. மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள் மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்தப் போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்து விட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏகாரத்தை மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான். ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு. சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், போய்லா. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக் நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சாக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது. எளிமையாக ஒன்றில் தொடங்குங்கள். எனக்கு சுவையான பான் கேக்குகள் சமைக்கவும். பேன் கேக்குகளை நான் செய்ய முடியும். என் வாழ்வில் பல பேன் கேக்குகளை செய்துள்ளேன். அவற்றின் சமையல் முறை எனக்கு மனதில் குத்தியுள்ளது. முதலில் மா மற்றும் பாலை கலந்து கொள்ள வேண்டும். பின்னர் முட்டையை அந்த சேகரிப்பில் உடைக்க வேண்டும். சாக், நீ ஏன் கதற்கிறேன்? என்னை பிற்தொடர்ந்து நீங்கள் இதை செய்யணும்னு எப்படி சொல்லுவீங்க? எனக்கு ஒரு ஆழமான தட்டு இருக்குது.
மிச்சம் இருக்கும் ஒரே விஷயம், தர மதிப்பு குறைவான மண் அங்கே. ரொம்ப பரிசாக இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அடுத்த முறை காணலாம். ஓ சிட் ஊஃப். ஆம், மாவுடன் கையாளுவது எளிதல்ல. அடுத்து முட்டைகள் வருகின்றன. அவற்றையும் கவனமாக கையாள வேண்டும். பால் பற்றி மறக்க கூடாது. பாட்டி அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார். ஓ பாட்டி, ஆம், அவருக்கு ஒரு முழுமையான பொம்மை தயாராக உள்ளது. ஆம், சீக்கிரம் பான் கேக் இருக்கும். நான் என்ன செய்யறேன் பாட்டி? எல்லாத்துக்கும் முன்னாலதான் நீ என்ன கவனம் திருப்பின. நான் தவறுதலாக என் மாவை ஊத்திட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை குலுக்கினால் எல்லாம் சரியாகிடும் நினைக்கிறேன். இந்த முட்டாள் மிக்சர் சிக்கி உள்ளது. வா, வெளியே வா. மிக்சர் நசில்கள் எங்கே? ஓ இல்லை, அவற்றை பிடிக்க நான் என்ன செய்கிறேன் தெரிகிறது. அவை என்னாலும் எனது மாவில் வைக்கப்பட்டுள்ளன. ஆமா ஜாக், நீ பெரிய சமைக்கக்கூடியவர் இல்லை. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். எனக்கு எந்த போட்டியாளர்களும் இல்லை. இந்த அழகை பாருங்கள். கித்தனா சுந்தர் ஹே. ரொம்ப சரி. இந்த பான் கேக்களை மேப்பிள் சர்ப்புடன் ஊற்றிவிட்டால் இவைகள் இன்னும் ருசியாக இருக்கும். ஒரு துண்டு வெண்ணெய் கூட இடத்தை மறக்காது. பாட்டி குண்டானார். சரி, அதே சமயத்தில் கொஞ்சம் சலிப்பு. ஏன் பான் கேக்களை வண்ணமயமாக செய்யக்கூடாது? நிச்சயமாக சுவைத்துக் கொள்வது அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றும். வாவ் யூரி, மாவு தயார், சமைக்கலாம். எனது பன் கேக்ஸ் பிரபலமான பாத்திரங்களின் வடிவத்தில் உள்ளன. ஆகவே அவை பிரகாசமான, சுவையான மற்றும் நினைவூட்டக்கூடியவையாக இருக்கும். இப்படியான அழகு உங்கள் மனத்திரையில் நீண்ட நேரம் மறக்க முடியாது. அழகாக இருக்கிறது. அதை திருப்பலாம். ரெடி. அரிதா, எல்லாரும் இவ்வளவு அழகான பான் கேக்ஸ் பெறுகிறார்கள். நான் என்ன செய்யணும்? சரி, நான் தான் நுட்பத்துல பான் கேக்ஸ் சமைக்கிறேன். நீங்கள் தயாரானதை எடுத்துக்கொள்ளலாம். உதவி கிண்ணங்களை பயன்படுத்தி உடைக்கும் உருண்டையான ஊரின் துண்டை எடுத்து வாருங்கள். அதை சுவையாக்க செய்ய நீங்கள் சீரகம் மற்றும் அடிப்பாண்டு கிரீம் சேர்க்க வேண்டும். மற்றும் நீங்கள் சிறிதளவு பிரகாசமான சீரகம் சேர்த்தால் என் பாணி பான்கேகள் மேலும் சுவையாக ஆகிவிடும். பாருங்கள், அது KHMT தயாராகிவிட்டது. கடைசி நிகழ்வு. இந்த அழகை பாருங்கள் கேட். ஒரு வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம். நான் பல்வேறு வகையான பான்கேக்குகளை எதிர்பார்க்கவில்லை. ஜாக்குடன் தொடங்குவோம். இந்த பான்கேக் என்னை ஏமாற்றாமல் இருப்பதாக நம்புகிறேன். அவை சற்று வினோதமாக தெரிகின்றன, ஆனால் ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் கிரீம் நல்லதாக உள்ளது. சரி, அடுத்தது பார்க்கலாம். வாங்கி வாங்கினேல ஆசலா வாங்கி சாயாவுதா. ஓஹோ, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உறுதி செய்தார்கள். சரி, மீதமுள்ளது பாட்டியிடம் இருந்து மட்டுமே. பாட்டி, என்னை கைவிடாதே. அடடே, எவ்வளவு அழகாக இருக்கு. என் குழந்தை பருவ நினைவுகள் சொல்ல ஆகாதது. பாட்டி, ருசியான தோசைகள் செய்ய எப்படி என்று உங்களுக்கு தான் தெரியும். இந்த சுற்று வெற்றி உங்களுக்கு தான். அப்படியே வாழ்த்துக்கள். கவலைப்படாதே, ஒரு நாள் நீங்களும் அதிர்ஷ்டசாலியாகுவீர்கள். இரண்டாம் சுற்றுக்கு தயாரா? பயனின் செய்தி சுவையின் சூடான் சாக்லேட்டை இப்போதே தயாரிக்கவும். நம்ம முடிந்து விடுவோம். எளித. அவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் போது நூடெல்லா பிடிக்கும். சாக், உனக்கு வேட்மைங்கல்ல. நான் இந்த நூடெல்லாவை கேட்காக ஹாட் சாக்லேட் பண்ணணுமா? இந்த ஃப்ராம்ஸ் லெட் ஐட்டம் சில நூடெல்லாவை பாலை சேர்த்து கலக்க வேண்டும். பின்னர் இந்த கலவையை திண்டிக்கு மீது வையுங்கள். மேலும் நன்றாக கலக்கவும். ஆமாம், மனம் அருமையாக உள்ளது. நான் சமையல் தொடங்க வேண்டிய நேரம். ஆனால் பால் திறக்க முடியவில்லை. ஓஹா, உன்னை அடித்து செய்கிறேன். ஓ இல்ல, நான் பாலில் மூழ்கி கொண்டேன். நான் கண்டிப்பாக வெல்ல வேண்டும். இந்த தியாகங்கள் வீணாகாமல் இருக்க. இதற்காக நான் உலகிலேயே அனைவராலும் விரும்பப்படும் சேக்லேட்டுகளை பயன்படுத்துகிறேன். அவற்றுடன் நான் தப்பு செய்ய மாட்டேன்.
பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஹாட் சாக்லேட் கடந்த நூற்றாண்டின் விடயம். எனக்கு சாக்லேட் ஜியாஃப்ரி மாறுபடுகிறது, ஏனெனில் இந்த வகையில் அது அழகாக காணப்படுகிறது, மேலும் அது ருசிகரமாகவும் உள்ளது. நான் அதை வழங்க ஒரு அருமையான வடிவத்தை மட்டும் அறிந்திருக்கிறேன். அது ஒரு சிறப்பு வடிவத்தில் பூசப்பட வேண்டும். இவ்வாறு அரை கோளங்கள் இருக்கும். பின்னர் நான் அவற்றை சேர்த்து ஒரு பந்து செய்ய போகிறேன். இப்போது அதை மூடுங்கள். மேல இன்னும் சாக்லேட்டை கொட்ட போறேன். பூரணமா சரியா இருக்கு. இப்ப நீங்க ஒரு கண்ணாடியில வெந்நீரை ஊத்தலாம். ஒரு பந்து எரிந்து விட்டாலே போதும், அது உடனே கோகோ ஆகிவிடுகிறது. ஓ, மிகவும் கடினம். என் பொம்மை குழந்தைக்கு வீட்டில் தயாரிக்கும் காகோவும் சூடான சாக்லேடும் மிகவும் பிடிக்கும். எனக்கும் இது பிடிக்கும். இது என்ன மனம்? ஆஹா, சாக் ஒன் ஹாட் சாக்லேட் இல்ல, எரிச்சது. நான் இதை போட தள்ளி விட வேண்டும். ஓ, சாக்லேட்டை அப்படியே கடினமாக்குவது ஏன்? நான் எந்த விதமான சமையலையும் செய்ய வேண்டாமா? ஓ இல்ல, வாசனை இருக்கும் என்று நினைச்சிருப்போம். சாக்லேட் சிற்பம். சாக், நீ என்ன செய்த? இது உண்மையிலேயே தெரியல. அல்லது ஹாட் சாக்லேட்டோ? சரி, இது வெறும் சில நம்ம கோகோல சேர காலேட்டா மட்டும்தான். இதனால் எதுவும் ஆகாது. பிரியமான பாட்டி எனக்காக தயார் செய்து வைத்துள்ளார். ஆம், வீட்டு தயார் கோகோ ருசியானது. குக்கியும் அப்படித்தான். ஆம், நல்லது. டினா செஃப் என்ன வித்தையை தயாரித்திருக்கிறார்கள் என்று காண்பது மட்டும் மிச்சம். வெளியீடு என்னமோ மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஆஹா, எனக்கு புரிந்தது. அவரின் சூடான சாக்லேட் அதிசயமான ஒன்று. நன்றி. ஓ, இது பாரு எப்படி கரையும். ஆனா மந்திரமாய். இது உண்மையில் சாக்லேட் தானா? வாங்க முயற்சிப்போம். இது எப்படியோ அற்புதமானது. வெற்றியாளர் இந்த சுற்றி இருக்கிறது. டீனா, நீயும் ஒன்னா மாறிக்கிட்டு இருக்கிறாய். இப்போது நான் விரும்புகிறேன். கேக் பெரியது மற்றும் ருசியானது. எளிது, நான் தவறாமல் அதை செய்ய முடியும். பாட்டி தனது பேத்தியின் ருசியை தெரிந்து கொள்வது நன்றாக உள்ளது. கேட் மிகவும் விரும்பும் கேக்கை நான் சரியாக செய்ய முடியும். என்ன பாசம் நினைக்கிறேன் அப்படிங்கறதும் புரியட்டும். அப்படித்தான், ரொம்ப அழகாக இருக்கிறது. பற்றைகள் கிரீமுடன் நன்றாக தடவப்பட்டிருக்க வேண்டும். அவை பொருந்திவிடாமல் இருக்க கிரீம்கள் அதிகமாக இருக்கிறதனால் பானை ருசிக்காக இருக்கும். எனவே பானையின் ஒவ்வொரு மில்லிமீட்டரும் கிரீமால் நன்றாக தடவப்பட வேண்டும். சூப்பர் தான். இப்ப புதிய பழங்கள் பணியின் சிறந்த அலங்காரம். இங்க ஐசோர்ஜிகப்படியா இழலை வெட்டி எறிந்து பெர்ரிகளை கேக்குகளுடன் இணைக்க வேண்டும். பெர்ரிகள் கேக்குக்கு செதுக்கம் மற்றும் கண்டிப்பாக ஒரு இனிமையான சுவையை வழங்கும். எனது படைப்பு எப்படி காட்சி அளிக்கிறது? மற்றும் அற்புதமான அசல் கேக் செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பேன். முதலில் கேக்குகளை 2 பாகங்களாக பிரிக்க வேண்டும். அதன் பிறகு கேக்கிலிருந்து ஒரு துண்டு வெட்ட வேண்டும். செய்யப்பட்டது. அதன் பிறகு நீங்கள் பாட்டியை போல் செய்ய வேண்டும், ஆனால் நீண்ட நேரம் இல்லை. ஒவ்வொரு அடியிலும் கிரீம் போடப்பட்ட பிறகு அலெக்சாஸ் வடிவமைக்கும் நேரம் பிரம்மாண்டம். எதிர்கால வானவில் அடித்தளம் தயார். அதன் பிறகு அதனை சரியான நிறங்களால் அலங்கரிக்க வேண்டும். கெட் இன்னும் வானவில் கேக்கை சுவைக்கவில்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆர்டர் செய்ய வேண்டியது மட்டுமே. மகத்துடைய கிழி வானவில்லியும் அழகாக இருக்கும். மேலும் சில மேகங்களையும் வரைந்து முடிக்கலாம். எனது இன்னொரு தலை சிறந்த படைப்பு தயாராகிவிட்டது. அது ரூபா அதிகமா உள்ளது. இது ஒரு கேக். இதை போட்டு நீ அவசியமா சாப்பிடணும். அனைத்து கிரீம்களையும் சேர்க்கும் போது பரவாயில்ல. அனைவருக்கும் நடந்தது ரொம்ப பிடிக்கும். ஓ,
என் கேக்கை விட பாட்டி மற்றும் டீனா போன்ற கேக்குகள் தெளிவாகவே சிறந்தவையாக தோன்றுகிறது. ஆனால் இப்போதே அதை சரி செய்வேன். இதுக்காக எனக்கு சில சாக்லேட் உருக்க வேண்டும். அல்லது விரைவாக செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இதோ அது. ஓ, சுவையாக இருக்கிறது. ரொம்ப சூப்பர். இன்னைக்கும் சுவையாக இருக்கிறது. இந்த சாக்லேட்டை கேக்கில் ஊற்ற நேரம் வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் இதை ஒரு சிறப்பு அச்சுடன் செய்ய வேண்டும். ஆமாம், ஸ்பிரிங்கிள்ஸை மறக்க வேண்டாம். அதை பாருங்கள், சூப்பராக இருக்கிறது இல்லையா? இப்போ இந்த மாம்பழ சாக் இந்த மாற்றி இதை யாயிஸ் மாயாண்டிக்கிறது. ஆனால் எங்கு தொடங்குவதென்றே தெரியல. சாத்தியம் டீனாவின் கேக் மிகவும் அழகாக இருக்குது, ருசியானது. ஆனால் தெளிவாகவே ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. பாட்டி, உங்க கேக் எனக்கு இன்னும் பிடிக்கும் என்று நம்புறேன். நன்றி. சுவையா இருக்குது. மணிலிமே நீங்க ஒன்றை காணல. சக், நீ அடித்துக் கொண்டதாவது சிறந்த கேக்காக இருக்கலாம். தோற்றம் இயல்பாக சாதாரணமாக இருக்கும், ஆனால் தோற்றம் ஏமாற்றுத்தன்மையானதாக இருக்கலாம். நன்றாக குமக்கிறது. இதுவே அந்த சமாச்சாரம். இவ்வளவு சுவையான கேக்கை நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை. சகா, வாழ்த்துக்கள். இந்த வெற்றி உங்களுக்கே. கடைசியாக நான் ஏற்கனவே நினைத்தேன் நான் ஜெயிக்க முடியாது. நீங்கள் என்னை பெறுவது என்ன என்பதை பார்க்க தயார்தானே? நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு இனிப்பு வேண்டும். இந்த கேக் கண்டிப்பாக கண்டிப்பாக என் பாசுமிகு எல்லாம் தயாராக இருக்கும். ஹர்ச்சி, அது வீட்டில் இல்லாதவர்கள் இப்படிதான். நீங்கள் சமையலில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் எண்ணத்தில் இல்லையேல் சரியாக ஆகாது. எனக்கு கேக்குக்காக பல நிறங்களுடைய கேக்குகள் ஏற்கனவே உள்ளன. முதலில் ஒரு சிவப்பு அடுக்கு இருக்கும். கிரீமை அழுத்தி வீழ்த்தவும், மேலே மஞ்சள் போடவும், அதற்கு பிறகும் மீண்டும் கிரீம் அடுக்கு, அப்படியே பச்சை மற்றும் பின்பு நீலம். அதை ஒரு அடுக்கு பச்சை மாஸ்டிக்கால் மூடி விடுவோம். மேலும் ஸ்கிட்டில்ஸ் மனம் கொண்ட வண்ண கோலங்களுடன் எல்லாவற்றையும் அலங்கரிக்கவும். ஆம், அது மிகவும் ருசியானதும் பிரகாசமானதாகவும் இருக்கும். எனக்கு தோணுது அது முடிந்து விட்டது. நான் மிடரு கூட சேர்க்க முடிந்தது. நான் சாக்லேட் கேக் சாப்பிட போகிறேன், ஏனெனில் சின்ன பெண் சோஃபி சாக்லேட்டை மிகவும் விரும்புகிறாள். ஆனால் அதை மூலிகழனி பழங்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. அதை சாக்லேட் மற்றும் நுடலாவால் அலங்கரிக்க போகிறேன். ஆம், சோஃபி இந்த சாக்லேட் பரிசுகளை விரும்புகிறாள். மேலும் மேலும் சாக்லேட் மேலே கொஞ்சம் M&Ms. ஓ மை காட், என் கேக் மிகவும் சாக்லேட் நிறைந்ததாக மாறிவிட்டது. என்னோட கேக்கு தான் கிட்டத்தட்ட ரெடி. எனக்கு நூடல்லா வேணும். ஆனா அது எங்க இருக்குன்னு? நுடெல்லாவையும் எம்களையும் யாரெல்லாம் பயன்படுத்தினர்? என் கேக் செய்ய அதை உபயோகிக்க வேண்டும். நுடெல்லா ஒன்று கூட இல்லை. எம் மிட்டாய் ஒன்னும் கூட இல்லை. ஓ, என்ன ஒரு கவலை. சரி பாட்டி, என் செய்த சாக்லேட் இனிப்புகளை திருடி இருந்தால் நான் அவள் பேரிக்கிழங்கை எடுத்துக் கொள்கிறேன். மைலி, ராஸ்பெரிகளை திருப்பி கொடு. அப்படியே எடுத்துச் செல். சரி, நான் எங்கு நிறுத்தினேன்? ஓ சரி, ராஸ்பெரிகளில் பாலையும் பாத்திரத்தில் போட்டு மிக்சியில் நன்றாக தரிக்க. ஓ ஆம், நாங்கள் இந்த ராஸ்பெரி சிரப்பை பெற்றுள்ளோம். இதை இந்த பலூனுக்கு ஊற்றலாம். தயார். இப்போது பலூனை இனிப்பு குளிர் மிட்டாய் உட்பகுதியில் வைத்துக்கொண்டு இனிப்பு மீது கொட்ட வேண்டும். ஆச்சரியம் கொடுக்க போகின்றது. கிரீமை தடவி விடலாம். இனிப்பு ஒன்றை விட்டு வைக்கலாம். அப்படித்தான். மற்றும் நிச்சயமாக ஹப்பா பப்பா சுவையுடன் நெய்லி ஜெல்லி ஊற்றுவேன். எவ்வளவு சுவையாகவும் அழகாகவும் உள்ளது. சற்று மிட்டாய் தூவல் ஊற்றுவோம். நான் தயாராக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். எல்லாமே சுவையாக இருக்கிறது. நான் பச்சை கேக்கோடு தொடங்க விரும்புகிறேன். ஒரு துண்டு வெட்டுவோம். வாவ், இது எவ்வளவு விசிறி. சூப்பர், மிகச்சிறந்த சுவை.
இப்போது நான் சாக்லேட் இதயத்திலிருந்து ஒரு துண்டு வெட்ட விரும்புகிறேன். ஓ, எனக்கு நம்பிக்கை இல்லை. இது உள்ளே மிகவும் சாக்லேட் போன்றதாகவே உள்ளது. ஓ, மேலும் மிகுந்த சுவையாக உள்ளது. இப்போது கடைசி கேக். இந்த சர்க்கிள்கள் கேக்கில் யாருக்கு? ஏன் இவைகளை தேவை செய்கிறேன்? சரி, இப்போது விளங்க போகிறேன். 100. நீங்கள் ஒரு பிங்க் கரடியை பெறுவீர். ஓ, அருமை. இது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நான் இப்போது இலக்கை அடிக்கப் போகிறேன். வாவ், இதுவா ராஸ்பெரி சிரப்? இப்போது இந்த கேக்கை சுவைக்க வேண்டுமானால் என்ன சுவை! சூப்பர், நன்றாக சரி செய்தாய் சோஃபி. உன் பியரை தயிர். இது மிகவும் மென்மையானது. நன்றி சகோதரி. மயிலி வென்று விட்டாள். என்ன? ஹூரே! வெற்றி எனது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் குழம்பிய முட்டை வேண்டும். நீ அதை எனக்காக சுவைக்கப்பட முடியுமா? கண்டிப்பாக செல்லம். நீ நினைக்கின்ற எதையும். நான் எங்கு தொடங்குவது? நான் ஒரு பாரம்பரிய தள்ளி போன முட்டை செய்வேன். நாங்கள் முட்டையை ஒரு வாணலியில் உடைத்து பக்கத்தில் பெய்கனை வைக்கிறோம். எனது தள்ளி போன முட்டைகள் தயாராக உள்ளன. அவற்றை தட்டில் ஊற்றுவோம். புழுங்கிய பெய்கனில் இருந்து காதுகளை உருவாக்குகிறோம். மேலும் நான் இந்த பால்கோவையை நறுக்கமாக வெட்டி மீசைகளை உருவாக்குகிறேன். நல்ல வேலையாட்டி மயிலி. நன்றாக சமைக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் சோஃபி முட்டைகளை நன்றாக சுட வைத்து விட்டேன். உண்ணவே மாட்டேன். இப்போது பிறழியை உரிக்க வேண்டும். அழகு. இப்போது முட்டையை 2 பாதியாக்க வேண்டும். சுட்ட முட்டையின் 1 பாதியில் கைசையை சுழற்றி அமுக்கவும். இப்போது மற்றொரு பகுதியை மேல் வைக்கவும். கண்ணாடியை உருவாக்குவோம். கண்களையும் வாயையும் நுழைக்கவும். ஓ, பார்ப்பறவை மற்றும் முட்டை கிடைத்தது. ஓ, அற்புதம். ஹாய்டி டாய்டி ஷோர்ட்ஸ் கிடைக்கிறது. ஓ ஆமாம். ஓ விஷிட்வோம். சமையலுக்கு தொடர்வோம். இப்பொழுது நம்மால் மஞ்சள் கறி எடுக்க வேண்டும். புய்வையும் மார்வுக்கு உப்ளி செய்யப்பட்ட முட்டைகள் உண்டு. உலர்த்தப்பட்ட மஞ்சள் கருமுள் கருவிலுடன் குழைக்க வேண்டும். மஞ்சள் கருவை குச்சி துண்டாக்கியபின் அவற்றையும் வர்ணம் செய்ய வேண்டும். ஓஹா, 4 வண்ண வேலைப்பாடுகள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். இப்போது முட்டை கருவை உள்ளே வைக்கவும். அது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். அருமை. என் மூலம் இது என்ன? வாவ், எப்படி குளிராக இருக்கிறது. எல்லாம் அழகாக தெரிகிறது. அதை கொஞ்சம் வேற. சரி, அதை பரிமாறுவதற்கு முயற்சிப்போம். ஒரு துணியை எடுத்துக்கொள்வோம். இது நன்றாக மணக்கிறது. அப்படின்னா சரியானதுதான். சரி, இன்னும் என்ன தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று பார்ப்போம். ஓ, நிறமுடைய முட்டைகள் இங்கே. இது போன்று நான் எதையும் சாப்பிட்டதில்லை. சிறப்பாக இருக்கிறது. அஃபா, எவ்வளவு அழகானவை. இவை சிறிய குழிவிட்ட குஞ்சுகள். ஆஹா, இத்தகைய அதிசயத்தை யார் தயாரித்தார்கள்? நான் இனிமேலே உங்களை குழந்தைகளே சாப்பிடப் போகிறேன். என்ன? ஓ, மிகவும் ருசிகரம். இது அழகாகவும் வாய்ப்பாயும் உள்ளமாகவும் இருக்கிறது. சுவையாக. காஃபி. இது மிக கொடூரமாக உள்ளது. ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு இறக்கமற்றவள நிறுத்திவிடு. ஆஹா, இது மிகவும் ருசியாக உள்ளது. நன்றி பாட்டி. ஆஹா, அவள் அவற்றை பருகினாள். ஆஹா, எனக்கு மிகவும் பிடித்தது. வெற்றி உங்களுக்கே. என்னது உங்களுக்கு? அது நகைச்சுவையாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் ஓவியம் முடித்து விட்டேன். எனக்கு பாப்கார்ன் வேண்டும். உங்கள் விருப்பங்களை காத்திருக்கிறேன். இல்லை. தாமி விருது மிகச்சோசி பாப்கார்ன் இயந்திரத்தில் வாங்கிவிட்டோம். Vitamins 32 சுவையாடிக்கை தீரிமால் சாப்பம். பிரதேசத்தை இயற்கை முறைகள் ரேசியர்களின் டோரிஸ். ஓ, எஸ், இது வேலை செய்கிறது. எனக்கு தெரியாது.
கிரீன் பாப் இங்கே மட்டுமே இறந்து விடுகிறது. ஆ, யோசனை. நான் பாபை இயற்கையான முறையில் இறக்கச் செய்ய முடியும். இது கஷ்டமாக இருக்கும். நானாங்க அத ஒரு பிளண்டரை எடுத்து சாத்துங்கள். தயாரா? இப்போது பெட்ரியில் மக்காச்சோள பொரிய முத்துக்களை ஊற்றுங்கள். அது பத்தும். துடைப்புடன் உறுதியாக மூடி முடிவிற்கு காத்திருக்கவும். எந்த நேரத்திலும் இப்போது பாப்கார்ன் சமைக்க தொடங்கும். இப்பொழுது உறுதியாக நீங்களும் மேய்ச்சல் பாப்கார்ன் போட வேண்டும். நான் சாஃபிக்காக பாப்கார்ன் மொட்டை திரட்ட விரும்புகிறேன். ஆம், சூப்பர் டஸ்டுடன் மைஸ். ஒரு சூப்பர் டஸ் மாலை. எனக்கு எளிய யோசனைகள் இருக்கின்றன. மைஸ் சமைக்க காத்திருக்கிறேன். இன்னும் தயாராக எதற்கு இல்லை? ஓ, எனக்கு மின் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படிதான். மேலும் அதிகபட்சமாக. ஓ இல்லை, நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது எனக்கு ஒரு சகஜமாக களைப்பின் போக்கின்றது. என்ன செய்வது? நீ அவன் ஹால் போகிறேன். ஓஹோ, சூப்பர். சுதந்திரமா? எங்கிருந்து தொடங்கலாம்? வாவ், அது எரிந்த பாப்கார்னா? இங்கே எனக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம். இப்போ அதை மேசையிலிருந்து துடைத்து விடுவோம். அதை தொட்டு பார்க்கவே நினைக்கல. சரி, நல்லா இருக்குது. ஓ, அந்த பச்சை பாப்கார்னை நான் முயற்சிக்க விரும்புறேன். இது ருசி இருக்குது. முயற்சி செய்யலாம். எவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது. இது ப்ரோக்கோலி சுவை போல உள்ளது. இதை நீக்குங்கள். அப்படியா ருசிகரமாக இருக்கும். இது வகுப்பு பூ மச்சு முளைத்து அங்கே இருப்பது போலதானே. நல்ல குளிர்ச்சி. வாருங்கள், இப்போது முயற்சிப்போம். ரொம்ப ரசிக்கத்தக்கது. சமையல்காரர், நீங்க தான் வெற்றியாளர். Safi, I create your ஆமா, கண்மணி.